இயல்பாக இருங்க, சும்மா இரு, சொல்லற. அவரவர்கள் அவரவர்களுடைய இயல்பில் இருக்கிறது தான். அவரவர்களுக்கென்று ஒரு இயல்பு உண்டு, அவரவர்களுக்கென்று ஒரு இயல்பு உண்டு. அந்த இயல்பு என்பது அவரவர்களுடைய கர்மவினையின் அடிப்படையில் நிகழக்கூடியது, அவரவர்களுடைய இயல்பில் செயல்படக்கூடியது. நவகிரகங்களே என்று ஒரு சிறப்பான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிறார் ஜோதிட ஆச்சாரியார் எம் பழனியப்பன், திருச்சிமையா ஆசிரியர். இந்த கருத்தரங்கம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது என்றால், அனுபவத்தில் கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவத்தில் கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்ன இப்படித்தான்ற ஒரு நிர்ணயமெல்லாம் இல்லை, புரியுங்களா? அனுபவத்தில் சரியாக வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள், குரு பெயர்ச்சி வேள்வியாகம் தொடங்க இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, அமைதியாக போய் உட்காந்து, இல்லையா, எத்தனையோ நிகழக்கூடிய அண்டத்தில் நிகழக்கூடிய மாற்றம் இந்த பிண்டங்களையும் பாதிக்கும். அண்டம் வேறு பிண்டம் வேறு அல்ல. அதனால் அந்த பிண்டத்தின் கூறுபாடுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் முதல்ல சொல் அற பேசுகிறத கொஞ்சம் நிறுத்தினீங்கனாலே உங்களுக்குள்ள அமைதி என்பது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அதனால் உங்களுக்காக, இந்த உலகத்திற்காக, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு ஆத்மாத்மான ஒரு பிரார்த்தனை அங்கே பகவான்கிட்ட வச்சு, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சு கேளுங்க. நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது ஒரு கூட்டு பிரார்த்தனை, இது ஒரு கூட்டு பிரார்த்தனை. நீங்கள் கூட கொஞ்சம் கர்ம வினையினால் கொஞ்சம் பலமிழந்து இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மாஸ் சப்போர்ட் இந்த இடத்துல கிடைக்கும். அப்படி தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் கொஞ்சம் தன்னுடைய வாழ்நாளையே நீட்டிச்சு இருந்துட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த வேள்வி பூஜையை பரிபூரணமாக நீங்கள்லாம் பயன்படுத்திக்கணும்னு அன்போடு வேண்டிக்கிறேன். ஒரு அற்புதமான கருத்தரங்கத்தை ஒரு ஷார்ட்டான நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டை ரொம்ப சிறப்பாக அவரவர்களுடைய புரிதலுக்கு உட்பட்டு நம்மிடம் பரிமாறினாங்க. திரு செல்வகுமார் ஐயா, ஆர்.எஸ். சங்கர், ஜெயக்குமார், ரகுராமன், சிவராம கணேசன் ஐயா, பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு வித்யாலயத்தினுடைய சார்பிலும் உங்களுடைய ஆத்மா நல்ல கையை தட்டினீங்கன்னா சிறப்பானதாக இருக்கும். இனிமேல் உங்கள் முயற்சிகளில் வெற்றி தான். ஏன்னா முயற்சின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த கையை இயக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இனிமேல் வெற்றி தான். அமைதியாக வேள்வி பூஜை சற்று நேரத்தில் தொடங்க இருக்குது. அதனால் அமைதியாக உட்காந்து உங்களுடைய வேண்டுதல்களோடு அமைதியாக இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வேள்வி பூஜையை முடிஞ்சு லஞ்சு முடிஞ்ச உடனே சரியாக நிறுவனர் உரையுடன் பட்டமளிப்பு விழா தொடங்கும். அமைதி காத்து அற்புதமாக அமர்ந்து நவகிரகங்களோடு உறவாடிய உங்கள் உள்ளங்களில் சகலமும் கைகூட பிரபஞ்ச பேராற்றலை வணங்கி வாழ்க வளமுடன் வேள்வி பூஜையில் இணைவோம்.